ஸ்வின்னிக்ஸ் கிளாஸ் அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நான் ரூபிகா பேசிகிட்ருக்கேன். இந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம ஃபைனல் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தமிழுக்கான டெஸ்ட் வந்து நிறைய போட்டிருக்கோம். அது எல்லாமே நல்லா பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஃபைனல் ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு ரிவிஷன் வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோக்கான, அதாவது இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். நீங்கள் எத்தனை கொஷின் சரியாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். எக்ஸாம் பக்கமாக வந்துருச்சு. எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பாஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வேலையை உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு நான் தெரிவிச்சுட்டு இந்த வீடியோக்குள்ளே நான் போகிறேன். ஃபஸ்ட்டு முதல் கேள்வி, அவன் சித்திரையான் அப்படின்றது எவ்வகை பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சித்திரை அப்படின்றது என்னங்க, ஒரு மாதம்னா என்னென்னா காலப்பெயர். அப்போ ஒன்றாவது கேள்விக்கு சி ஆப்ஷன். இரண்டாவது கேள்வி, பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் பி வை பண்ணு அப்படி வந்தாலே என்னங்க சொல்லணும், நம்ம பிறவினை வாக்கியம். இரண்டாவது கேள்விக்கு சி ஆப்ஷன். மூன்றாவது கேள்வி, பொருந்தாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா நற்றிணை, பரிபாடல், குறிஞ்சிப்பாட்டு, ஏலாதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு பொருந்தாது எதுங்க, ஏலாதி தான் பொருந்தாதது. ஏன்னா இது வந்துட்டு என்னங்க, 10 கீழ்கணக்கு நூல்கள், இது 3 10 மேல்கணக்கு நூல்கள். நற்றிணை, பரிபாடல், குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறது 10 மேல்கணக்கு நூல்கள். ஏலாதி அப்படின்றது 10 கீழ்கணக்கு நூல். இதில் இந்த நற்றிணையும் பரிபாடலும் 8 தொகை நூல்களில் வரும். குறிஞ்சிப்பாட்டு அப்படின்றது 10 பாட்டு நூலில் வரும். அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான்காவது கேள்வி, மிசை என்ற சொல்லிற்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. மிசை அப்படின்னா என்னன்னா மேலே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதற்கான எதிர்ச்சொல் என்னங்க, கீழே. அப்போ 4க்கு ஏ ஆப்ஷன். ஐந்தாவது கேள்வி, பொருந்தாத இணையை சுட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிஞ்சினா யாமம், முல்லைனா மாலை, மருதம்னா நண்பகல், நெய்தல்னா ஏற்பாடு, மருதம்னா யாருக்கு மாலை வைகரி தானே வரணும். அப்போ 5க்கு சி ஆப்ஷன். 5க்கு சி ஆப்ஷன். இதற்கு ஒரு ஷார்ட்கட் என்ன இருக்குன்னா, யாமமா மாலை, வைகரை, பகல், ஏற்பாடா, யாருக்கு மாலை வைத்து என்ன பயன், ஏற்பாடு. அதுக்கப்புறம் தான் நண்பகல் அப்படின்றது வந்து பாலைக்கு வரும், நண்பகல்ன்றது பாலைக்கு வரும். யாருக்கு மாலை வைத்து என்ன பயன் அப்படின்றது வந்து ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆறாவது கேள்வி, குழலிக்கு பாட தெரியும் தொடரில் பிழையை நீக்குக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குழலிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ குழலிக்கு அப்படின்னு தான் வரணும். ஆறாவது கேள்விக்கு டி ஆப்ஷன். ஏழாவது கேள்வி, படி என்ற வேர் சொல்லில் இருந்து வினையெச்சத்தை உருவாக்குக. வினையெச்சம்னா என்னங்க, படித்தல் அப்படின்றது தொழில் பெயர், படித்த அப்படின்றது பெயரெச்சம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஏழாவது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். எட்டாவது கேள்வி, ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கேட்டிருக்காங்க. ஏ அப்படின்னா என்னென்னா அம்பு. எட்டாவதுக்கு ஏ ஆப்ஷன். ஒன்பதாவது கேள்வி, பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்பதாவது கேள்விக்கு சி ஆப்ஷன். பழுக்கின்றது. பழுக்கும் அப்படின்னா எதிர்காலம், பழுத்த அப்படின்னா இறந்த காலம். ஓகேவா. 10வது கேள்வி பொறுத்துக. தடக்கரி அப்படின்னா பெரிய யானை, எண்குனா கரடி, வல்லுகீர் அப்படின்னா கூர்மையான நகரம், தெரிசனம்னா காட்சி. அப்போ 10வது கேள்விக்கு சரியான ஆப்ஷன் ஏ. 11வது கேள்வி, தாழ்பூந்துறை அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. வினைத்தொகை. தாழ்பூந்துறைனா வினைத்தொகை. 12வது கேள்வி, அகரவரிசைப்படுத்துக. 12வது கேள்விக்கு சி ஆப்ஷன். மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்குமலை. 13வது கேள்வி, பாகற்காய் பிரித்தெழுதுக. என்னங்க, பாகு கூட்டல் அல் கூட்டக்காய், பாகு அல்லாத காய். 13வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். 14வது கேள்வி, தவறான இணையை கண்டறிக. குறிஞ்சி, கபிலர், நெய்தல், அம்முவனார். முல்லைக்கு என்னங்க வரும், பேயனார். முல்லைக்கு பேயனார். மருதமுக்கு ஓரம் போகியார், ஓதலாந்தியார் அப்படின்றது பாலைக்கு வரும். அப்போ 14க்கு சி தான் வந்து தவறானது. அப்போ சி தான் ஆன்சரு. 14க்கு சி ஆப்ஷன். 15 சொல்லுக்கேற்ற பொருளை காண்க. சரியான பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா சொல்லுக்கேற்ற பொருளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 15வது கேள்விக்கு சி ஆப்ஷன். வலிமைனா திண்மை.
நெக்ஸ்ட்டு 16வது கேள்வி சரியான இணையை தேர்ந்தெடுக்க. மறைனா என்னன்னு கேட்டிருக்காங்க. 16வது கேள்விக்கு மறைனா மான், மறைனா வேதம். 16வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். 17வது கேள்வி பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. வவ்வல்னா என்னங்க? வவ்வல்னா உயிரெழுத்து, கான்சோனன்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. அப்போ 17 நமக்கு சரியானது எதுனா டி ஆப்ஷன். தேடு அப்படின்ற வினைமுற்று கேட்டிருக்காங்க. 18க்கு சி ஆப்ஷன் தேடினார். அடுத்து 19, ஒரு நிமிஷம். 19வது கேள்வி சரியான தொடரை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ள முறையிலும் பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து சொற்றொடர் மாறி இருக்கு. சரியானது எதுனா சி ஆப்ஷன் தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். 20வது கேள்வி கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால் எவ்வகை வாக்கியம்? எழுதாமல் இறால்னு சொல்லியிருக்காங்க. 20வது கேள்விக்கு சி ஆப்ஷன் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். 21வது கேள்வி சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். அப்போ 21க்கு சி ஆப்ஷன். 22 குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 22வது கேள்விக்கு டி ஆப்ஷன் மாவு அப்படின்றது வந்து வராது. ஏன்னா குற்றியலுகரம்னா என்னங்க வரும்? குசுடு துபுரு வல்லின எழுத்துக்கள் மட்டும்தான் ஒரு குசுடு துபுரு அது மட்டும்தான் குற்றியலுகரத்தில் வரும். ஊ அப்படின்றதுல வராது. அப்போ இது வந்து என்னென்னா முற்றியலுகரம். 22க்கு டி ஆப்ஷன் தவறானது. 23வது கேள்வி மரபு பிழைகள் அற்ற தொடரை காண்க. அப்போ சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. கூகை கூமா வராது, கூகை குணுகுமா வராது, புறாதா குணுகும், கூகை குளறுமா சரிதான். 23க்கு சி ஆப்ஷன். 24 தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்ந்தெடுக்க. தனி. 24க்கு ஏ ஆப்ஷன். 25 பறவை சொல்லுக்குரிய பொருளை கண்டறிக. பறவை அப்படின்னா நாங்கள் கடல். 25க்கு பி ஆப்ஷன். 26 நனந்தலை உலகம் என்பதன் எதிர்ச்சொல். நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். அப்போ அதற்கான எதிர்ச்சொல் என்னங்க? சிறிய உலகம். 26க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய உலகம். 26க்கு டி ஆப்ஷன். 27 தண்டலிர் பதம் பிரித்து எழுதுக. தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். 27க்கு சி ஆப்ஷன். 28வது கேள்வி களம்பகம் பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. களம்பகம் எப்படிங்க பிரிக்கலாம்? களம் கூட்டல் பகம். 28க்கு பி ஆப்ஷன். 29 மல்லிகை சூடினாள் என்பது என்னவாகு பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருளாகு பெயர். 29க்கு சி ஆப்ஷன். 30 மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். 30க்கு சி ஆப்ஷன். 31 ஃபிக்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு. 31க்கு சி ஆப்ஷன். 32 சொற்களை ஒழுங்குபடுத்துதல் கேட்டிருக்காங்க. 32வது கேள்விக்கு சி ஆப்ஷன். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். 33 பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. அக்ஷரபியாசம் அப்படின்னா என்னங்க? அக்ஷரபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி. வித்யாபியாசம்னா கல்வி. அக்ஷரபியாசம்னா எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி. வித்யாரம்பம்னா கல்வி தொடக்கம். சீதள பார்த்தனா தாளை மடல். 33வது கேள்விக்கு பி ஆப்ஷன். 34வது கேள்வி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 34க்கு சூழ்னா கருப்பம், சூழ்னா சுற்று, கீழ்நோக்குலா சூழ்னா சபதம். 34க்கு ஏ ஆப்ஷன். அடுத்து 35வது கேள்வி பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 35க்கு சி ஆப்ஷன். எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். 36 தா அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. தா அதனுடைய வினையாளனியும் பெயர் கேட்டிருக்காங்க. தானா தந்தவர். 36க்கு டி ஆப்ஷன். 37 ராமன் வந்தான் அப்படின்றது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராமன் வந்தான் அப்படின்னா எவ்வகை தொடர்னா எழுவாய் தொடர். அப்போ சி ஆப்ஷன். 37க்கு சி ஆப்ஷன். 38 ஒருமை பன்மை பிழை அறிக. கன்று டேஸ் தலையாற்றியதுனா தனது. 38க்கு டி. 39 இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க. அகச்சிவப்பு கதிர்கள். 39க்கு டி ஆப்ஷன். 40 ஒருமை பன்மை பிழை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. சி ஆப்ஷன். ஒரு பகல். 41 யானை ஒளிமரபினை சுட்டுக. 41வது கேள்விக்கு டி ஆப்ஷன். யானை பிளிரும்.
42 சாவின்னு நாங்கள் சாவி கொத்து 42க்கு சி ஆப்ஷன். 43 தேர்வு எழுதி ஆயிட்டுனா என்னென்ன செயப்பாட்டு வினை தொடர் 43க்கு ஏ ஆப்ஷன். 44 ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயத்த ஆடை 44க்கு ஏ ஆப்ஷன். 45 கரும்பு அப்படின்றதுக்கான சரியான கூட்டப்பெயரை தேர்ந்தெடுக்க. கரும்பு தோட்டம் 45க்கு டி ஆப்ஷன். 46 மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் டேஸ் மயில்கள் டேஸ் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது 46க்கு சி ஆப்ஷன். 47 சரியான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. புல்னா தாவரமாக வராது. தாவரம்னா இந்த புல் வரும் மேல் நோக்கலாம். இந்த புல்னா பறவை. சரியா. வருக்கைனா பலாப்பழம் அதுவும் வராது. மடிவுனா தொடக்கம் அதுவும் வராது. மடிவுனா முடிவு. சரியா. 47க்கு டி ஆப்ஷன். அல்லல்னா சேரு அப்படின்றது தான் சரியானது. 47க்கு டி ஆப்ஷன். 48 சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பதில் சொல் 48க்கு சி ஆப்ஷன். ரிலையன்ஸ் அப்படின்ற 49 ரிலையன்ஸ் அப்படின்ற சொல்லுக்கான இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ரிலையன்ஸ் அப்படின்னு என்னென்னா மறுமலர்ச்சி 49க்கு பி ஆப்ஷன். இங்கே எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 50வது கேள்விக்கு டி ஆப்ஷன். 51வது கேள்வி அகர வரிசை தேர்ந்தெடுக்க 51க்கு சி ஆப்ஷன். 52 நைந்தான் வேர்ச்சொல் கண்டறிக. நைந்தான் அப்படின்னா நைந்து அதாவது 52க்கு டி ஆப்ஷன். 53வது கேள்வி பாட்டிருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்லுன்னா பாட்டிருக்கும்னா என்னங்க பாட்டிருக்கும். பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும் 53க்கு டி ஆப்ஷன். 54 குடந்தை என்பதன் மருவு என்னன்னா கும்பகோணம் தான் குடந்தைன்னு சொல்லுவாங்க 54க்கு சி ஆப்ஷன். 55 ஆறு அப்படின்ற சொல்லுக்கான இருபொருள் கேட்டிருக்காங்க. 55க்கு பி ஆப்ஷன். ஆறுனா என்னங்க நதி எண். 56 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தேசிய இளைஞர் நாள் யாருடைய பிறந்த நாளுங்க? தேசிய இளைஞர் நாள் கொண்டாடுவோம். 56வது கேள்விக்கு சி ஆப்ஷன். விவேகானந்தரின் பிறந்தநாள் தான் தேசிய இளைஞர் நாள். இதே மாணவர் நாள் அப்படின்னா அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்தநாள். ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடுவோம். சரிங்களா. ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் என்னங்க ஆசிரியர் தினமாக கொண்டாடுவோம். 57 வினா எழுத்துக்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன். ஏ ஆ ஆ அப்படின்ற ஏ யா ஆ இதுதான் வந்து வினா எழுத்துக்கள். நெக்ஸ்ட் 58 தவறான இணையை தேர்ந்தெடுக்க. மல்லினா என்னங்க வரும் கீரை அப்படின்றது தவறானது. கமுகுனா கூந்தல் பலா இலை சப்பாத்தி கள்ளி மடல். மல்லினா தலைன்னு வரணும். இங்கே கீரைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ தவறானது. 59 நிறுத்தற்குறி அறிக. 59வது கேள்வி தலைவன் வாழ்வான் அதாவது செமிகாலன் வைக்கணும். 59க்கு ஏ ஆப்ஷன். 60 கீழ்காணும் தொடர்களில் தன்மை ஒருமை தொடரை கண்டறிக. தன்மை ஒருமை தொடரை கண்டறிக. நான் அல்லேன் என்பதே சரியானது. 60க்கு டி ஆப்ஷன். 61 இமெயில் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி இமெயில் அப்படின்னா மின் இதழா, இ லைப்ரரினா மின்னஞ்சலா, இ புக்னா மின்னூலா, இ மேகசின்னா மின்னூலகமா. இதில் நேரான தமிழ் சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேரான தமிழ் சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 61வது கேள்விக்கு இ புக் மின்னூல் என்பதே சரியானது. சரியா. இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல், இ லைப்ரரினா மின் நூலகம், இ மேகசின்னா மின் இதழ்கள் இப்படி வரும். அப்போ இங்கே தவறானது எதுன்னு கேட்கும்போது சரியானது எதுன்னு கேட்கும்போது சி ஆப்ஷன். 61க்கு சி ஆப்ஷன். 62 லான்ச் வெஹிகள் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. லான்ச் வெஹிகள்னால் என்னங்க ஏவு ஊர்தி. 62க்கு சி ஆப்ஷன். 63 டெம்பெஸ்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. டெம்பெஸ்ட்னா என்னங்க பெருங்காற்று. 63க்கு டி ஆப்ஷன். 64 பிழையற்ற சொல்லை கண்டறிக. செலியன் வந்தது, கண்ணகி உண்டான், நீ வந்தாய், நேற்று வருகிறான். இதில் எதுங்க பிழையற்ற சொல்? சரியான சொல் எதுனா சி ஆப்ஷன் தான். 64க்கு சி ஆப்ஷன். 65 அக்களத்து என்பதை பிரித்தெழுதுக. 65வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். ஆக்குட்டல் களத்து. 66 பத்தியை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த பத்தியை படிச்சிட்டிங்கன்னா இதுக்குள்ளே இதற்கான ஆன்சர் இருக்கும். நம்ம கொஷின் பார்க்கலாம். 66 சிற்பம் கல்லில் வடித்த டேஸ் எனலாம்.
கவிதை எனலாம். கல்லில் வடித்த கவிதை எனலாம். 66க்கு ஏ ஆப்ஷன். 67 திவாகர நிகண்டுவில் சொல்லப்பட்டுள்ள கலை எது? 67க்கு ஏ ஆப்ஷன். 67க்கு ஏ ஆப்ஷன். 68 தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 68வது கேள்விக்கு சி ஆப்ஷன். சிங்கம் மற்றும் யாழி. 69 காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் எவ்வகை கோயில்களில் செதுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 69வது கேள்விக்கு டி ஆப்ஷன். குடைவரை கோவில்கள். 70வது கேள்வி திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பங்கள் யாருடைய காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி ஆப்ஷன். பல்லவர்களுடைய காலம். நெக்ஸ்ட் பொறுத்துக. 71வது கேள்வி கம்பி நீட்டுதல் அப்படின்னா என்னங்க? விரைந்து வெளியேறுதல். எடுப்பார் கைபிள்ளைனா சுயமாக யோசிக்காமல் முடிவெடுத்தல். எட்டி பழுத்தார் போல அப்படின்னா பயனற்றது. இலவு காத்த கிளி போலனா காத்திருந்து ஏமாந்து போவது. 71வது கேள்விக்கு பி ஆப்ஷன். 72வது கேள்வி சரியான ஊமை தொடரை கொண்டு தொடரை நிரப்புக. எப்போதும் அதிகமாக பேசும் கவிதாவிடம் ஆசிரியர் டேஸ் என எச்சரித்தார் அப்படின்னா வாய் நீளம் காட்டாது. 72க்கு டி ஆப்ஷன். 73 நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல டேஸ் ஊமையின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. 73வது கேள்விக்கு சி ஆப்ஷன். எண்ணி செயல்படாமை. 74 சரியான சொல்லை கொண்டு பழமொழியை நிறைவு செய்க. உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும். 74க்கு பி ஆப்ஷன். 75 த லாமேக்கர் ஷுட் நாட் பி ஏ லா பிரேக்கர். இணையான தமிழ் பழமொழியை கேட்டிருக்காங்க. 75க்கு டி ஆப்ஷன். 76 சிலை மேல் எழுத்து போல ஊமை விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. 76க்கு சி ஆப்ஷன். நிலைத்து நிற்கும். 77 சரியான இணைப்பு சொல்லி கொண்டு பழமொழியை நிறைவு செய்ய. ஓட்டைச்சுவடி டேஸ் கொழுக்கட்டை வெந்தால் சரி அப்படின்னா ஓட்டை சட்டி ஆனாலும். ஓகேவா. 77க்கு சி ஆப்ஷன். 78 சரியான ஊமையை தேர்ந்தெடுக்க. மகிழ்ச்சி அப்படின்னா என்னங்க? மகிழ்ச்சி அப்படின்னா மேகம் கண்ட மயில் போல. 78க்கு பி ஆப்ஷன். அடுத்து 79 சரியான சொற்றொடர் அமைந்த தொடரை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 79க்கு டி ஆப்ஷன். இளமையில் கல் சிலை மேல் எழுத்து. 80 சரியான இணையை தேர்ந்தெடுக்க. மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்காது அப்படின்னு எதுக்கு சொல்லுவாங்க? அறிவுரை. 80க்கு பி ஆப்ஷன். 80க்கு பி ஆப்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் 81 தவறான இணையை தேர்ந்தெடுக்க. 81வது கேள்விக்கு டி ஆப்ஷன். அனுமதி அப்படின்னா இசைவுன்னு ஒன்று. இங்கே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அது தவறானது. ஈசன்னா இறைவன், குபேரன்னா பெருஞ்செல்வன், ஆரம்பம்னா தொடக்கம். இதெல்லாம் ஓகே தான். இப்போ 81க்கு டி ஆப்ஷன். 82 கிரெடிட் கார்டு என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. 82க்கு கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. 83 ரூபாய் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. 83க்கு ரூபாய்னா அதாவது இது என்ன சொல், எந்த நாட்டு சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரூபாய்னா இந்துஸ்தானி. ஓகேவா. ரூபாய்னா இந்துஸ்தானி. நெக்ஸ்ட்டு துட்டு அப்படின்னா டச்சு. நபர் அப்படின்னா அரபி. குல்லானா பாரசி. 83க்கு ஏ ஆப்ஷன். 84 டெர்ரகோட்டா அப்படின்னு என்னென்னா சுடுமண் சிற்பக்கலை. 84க்கு சி ஆப்ஷன். 85 பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக. 85வது கேள்விக்கு சி ஆப்ஷன். கந்தன் தியேட்டரில் சினிமா பார்த்தான். 86 இயல்புலிக கோல் ஓச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விலையிலும் தொக்கு. இக்குறளில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காண்க. 86வது கேள்விக்கு பி ஆப்ஷன். பருவமழை. 87 குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 87க்கு டி ஆப்ஷன். திருக்குறள். 88 உவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 88க்கு டி ஆப்ஷன். நாலடியார் மட்டும் அவர் பதிப்பிச்சிருக்க மாட்டார். மற்றபடி மணிமேகலை, குறிஞ்சிப்பாட்டு, நெடுநல்வாடையெல்லாம் உவேசா அவர்கள் பதிப்பித்திருப்பார். 89 நடமாடும் பல்கலைக்கழகம் என்று மீனாட்சி சுந்தரனாரை பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 89க்கு சி ஆப்ஷன். திருவிக அவர்கள் தான் பாராட்டியிருக்காரு.
90வது கேள்வி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவநேய பாவாணர் பிறந்த ஊர் சங்கரன் கோவில் என்பது சரியானது. பாவாணர் பெயரில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாவட்ட நூலகம் உள்ளது அப்படின்றது தவறானது. தமிழ் சொல்லாரிசில் உச்சம் தொட்டவர் அகர முதலி திட்டத்தினால் பணியாற்றியவர் என்பது சரியானது. அப்போ 1, 3, 4 தான் சரியானது. பி ஆப்ஷன். 90க்கு பி ஆப்ஷன். 91 உலக தமிழர்களிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் சிட்டு. 91க்கு டி ஆப்ஷன். 92 பரிதிமார் கலைஞரின் தனிப்பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? 92க்கு ஏ ஆப்ஷன். 93 இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 93க்கு டி ஆப்ஷன். சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது. 94 தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் இக்கூற்றினை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ணா. யார் சொல்லியிருப்பாருன்னா காயிதே மில்லத் அவர்களை சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் 95 நாமக்கல் கவிஞரின் படைப்புகளில் சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 95க்கு சி ஆப்ஷன். இசை நாவல்கள் 3. 96 பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 96க்கு சி ஆப்ஷன். நாலடியாரில் இடம்பெற்றுள்ளது. 97 ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் என்ற மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் எது? 97வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். முதுமொழி காஞ்சி. 98 கனிமேதாவையார் இயற்றிய நூல்களில் சரியானது எது? 98க்கு பி ஆப்ஷன். 1, 3 சரியா. 1, 3 மட்டும்தான். கனிமேதாவையார் ஏலாதி மற்றும் திணைமாலை 150 தான் எழுதியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் 99 சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 99க்கு ஏ ஆப்ஷன். 99. இறுதி கேள்வி முடியரசனுக்கு கவியரசு என்னும் பட்டம் வழங்கியவர் யாருங்க? குன்றக்குடி அடிகளார். 100க்கு சி ஆப்ஷன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த டெஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். இது சரியான வகையில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கோர் வந்து 90க்கு மேலே வரும். எல்லோரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.